தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். OnePlus தரப்புல இருந்து இப்ப ரீசெண்டா OnePlus Buds Z அப்படின்ற பேர்ல இந்த புது TWS இயர்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இதை ரிவ்யூ பண்றதாவே இல்லைங்க. டு பி ஃபிராங்க் இதை தான் சொல்லும். இது வந்ததுல இருந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாடல்கள் கேட்டு பார்த்தேன். பட் கேட்டதுக்கு அப்புறமா இதோடைய பிரைசிங் என்னன்னு கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன், எதனால, என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப குயிக்கான ஒரு அன்பாக்சிங்கோட இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சீக்கிரமா சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளாட்டான ஒரு பாக்ஸாக தான் வந்து தெரியுது. ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் இருக்கு அண்ட் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இயர் டிப்ஸும் வந்துருக்கு. எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் அண்ட் அவங்களுடைய சிக்னேச்சரான அந்த ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அன்பாக்சிங்கை பார்த்துட்டீங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு முன்பாக குயிக்கா கன்க்ளூஷனே என்னன்னு சொல்லிடுறேன். இதுல செம்மையான ஒரு பூஸ்ட் இருக்குங்க. நீங்க நல்ல பேஸ் பூஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். குவாலிட்டி டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க. உங்க காதுல கரெக்டா ஃபிட் ஆகுது. மற்ற விஷயங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். டிசைனை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவலான ஒரு சார்ஜிங் கேஸ் தான் இருக்கு. ஸோ முன்பக்கமா ஒரு சின்ன எல்இடி லைட் இருக்கு. ஸோ அதில் இது சார்ஜ் ஆகும்போது நீங்க ஓப்பன் பண்ணும்போது கனெக்ஷனுக்கு எல்லாமே அதை பார்த்துக்கலாம். பின்பக்கமா நமக்கு ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்க கனெக்ட் பண்றதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா டைப் சிக்கான அந்த போர்ட் இருக்கு. சோ நீங்க அது மூலமா தான் சார்ஜ் பண்ண முடியும். இந்த இயர்போனோட டிசைன் தான் இது ஒரு இன்னியர் இயர்போன் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ உங்க காதுல வெச்ச உடனே உங்களுடைய காதுடைய அளவு எப்படி இருந்தாலுமே சரி, எந்த ஷேப்ல இருந்தாலுமே சரி, மேக்ஸிமம் எல்லாருடைய காதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் இது. சோ இந்த மாதிரி டிசைன் தான் நான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன்ல இருக்கும். சோ அது மேபி ஒரு சிலருக்கு ஃபிட் ஆகும், ஒரு சிலருக்கு ஃபிட் ஆகாது. ஒரு சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்னியர் ஸ்டைல் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலுமே சரி, நீங்க வச்சு அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னியர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டும் ஆகிடும். அட் த சேம் டைம் அந்த சவுண்டுடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹெட்செட்டுக்கும் நார்மலாக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பட்ஸுக்கும் இந்த இன்னியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பட்ஸும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு கேப்பே இருக்கிறது இல்லைங்களா சைடில், அதனால அந்த தேவையில்லாத சவுண்ட்ஸ் வெளியில் போகிறது எல்லாமே கட் ஆகிறதுனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இதில் இன்னும் நல்லா தெளிவாக கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது கேட்கவும் செய்யுது. க்ளோஸா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஹெட்செட்டுடைய விலைக்கு இவங்க இந்த இயர் டிடெக்ஷனும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமாக ஒரு செம ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் ரீசெண்டாக எல்லா ஹெட்செட்லையும் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஹெட்செட்லையுமே இந்த இயர் டிடெக்ஷன் ஃபீச்சர் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லை படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை எடிட்டிங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எடிட்டிங் யூஸ் ஆகாது. ஸோ சப்போஸ் யூடியூப்ல வீடியோலாம் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் இதை வச்சு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, படம் பார்க்குறீங்க, எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகும். இல்லை யாராச்சும் வராங்க பேசணும்னாலும் எடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே எடுத்துட்டு அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ இன்னியர் டிடெக்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் இந்த பட்ஜெட்ல இருக்கிறது கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரி, விலை கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒருவேளை டச் கண்ட்ரோல்ஸ் இருக்காதோ, அதோடைய லிமிடேஷன்ஸும் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இதில் டச் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், உங்களால் இதை டச்சும் பண்ண முடியும். நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்க்கும் நெக்ஸ்ட் சாங்க்கும் இந்த மாதிரி வந்து போக முடியும். நீங்கள் ஒருவேளை OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப்பிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேற ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. ஒரு சில ஆப்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் ஒரு சிலதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். பட் OnePlus ஸ்மார்ட் போன்ல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கெஸ்டர் ஃபீச்சர் மட்டும் கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி கிடையாதுங்க. நீங்க ஈக்குவலைசரையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பாடல்கள் கேட்குறீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன், மூவிஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் கேட்ட வரைக்குமே அது ஒரு சில டைம்ல பாடல்களா, மூவிஸா, இல்ல மேட்ச் பார்க்குறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவலைசரை ஆட்டோமேட்டிக்காகவும் மாற்றும் போது உங்களுக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வருது. டாப் நாச்சா இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட OnePlus 70 இல்ல அதற்கு ஹையர் வேரியன்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் கொண்டான சப்போர்ட்டும் வந்து கிடைக்குது. இது கூடுதலான ஒரு சிறப்பம்சம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மைக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது அந்த 5000 ரூபாய் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்த பட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக் கொடுத்துருக்காங்க. இதில் 2 மைக் தான். ஸோ அந்த மைக்குடைய குவாலிட்டின்றது ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாய்ஸ் இல்லாத இடங்களில் பேசும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. பட் கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மைக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த செக்மெண்ட்ல, இந்த 3000 ரூபாய் செக்மெண்ட்ல பார்க்கும்போது ஓகேவான ஒரு மைக் குவாலிட்டி.
அதே போல் பேட்டரி லைஃப் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இதில் 20 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் அதை டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னு என்னால் சொல்ல முடியல. பட் 20 ஹவர்ஸ் அப்படின்றது எனக்கு ஓகே தான். நான் கம்ப்ளைண்ட்ஸே பண்ண மாட்டேன். அதுவும் இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு OnePlus சார்ஜர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சிந்தாமல் பாடல்கள் கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஓகே ப்ரோ. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒருவேளை நல்ல பேஸை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை தாராளமாக நம்பி வாங்கலாம். இதில் ஸ்பெஷலாக அவங்க பேஸ் பூஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த இடத்துலலாம் மிட்ஸ் லோஸ் எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து இருக்குது. நீங்கள் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு லோ லேட்டன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹையர் வேரியன்ட்ல இருக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் அதுவும் இருக்குது. பட் சவுண்ட் பார்க்குறது, நீங்கள் வந்து பாடல்கள் கேட்குறது, மியூசிக் கேட்குறது, இல்லாட்டி வந்து படம் பார்க்குறது, அதுக்கு எல்லாமே எக்ஸாக்டாக சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்குது. பேஸ் நல்லா எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்றவங்களுக்கும் இருக்குது. லவுட்னஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எப்பவுமே அதிகமாக லவுட்னஸை வச்சு கேட்க மாட்டேன். ஒரு மிடில் டேர்மில் வச்சு எனக்கு பேஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் இன்னும் ஹெவி வால்யூமே வச்சு உங்களுக்கு பேஸ் வேணும்னாலும் இதில் அது இருக்குது. இதோடைய டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10mm கான டிரைவர் கொடுத்துருக்காங்க. IP50V ரேட்டிங்கும் இருக்குது. சப்போஸ் ஜிம்முக்கு போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க, ஸ்வெட் எல்லாம் படுமோ, இல்லை ஷவரில் குளிக்கும் போது மலைகள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் பயப்படுறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு கம்போவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த ஹெட்செட் எப்படி இருக்குது, வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்குறவங்களுக்கு இதோடைய ப்ரைசிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். 3000 ரூபாய். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5000 rupees அதோடைய விலை. அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் இல்லாத ஒரு சில விஷயங்களும் இதில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 3000 rupees தான் உங்களுடைய பட்ஜெட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல TWS இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் எதுவுமே வந்து வரல. பட் இருக்கிற வரைக்கும் டிஃபால்ட்டாகவே இதில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பை தான். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்ன ஏதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்ச்சி.